சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. புருஷன் வீட்டுக்கு போனா இதெல்லாம் நீ வந்து விட்டுறணும், விட்டுறணும் அப்படின்னு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்னதுல இருந்தே வந்து ட்ரெஸ் போட்டேன்னா, அதுக்கு மேட்சா பேங்கிள், ஸ்டெட்டு, பொட்டு இது எல்லாமே வந்து வச்சுப்பேன். ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட். அம்மாவும் அத வந்து பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணி விட்டுட்டாங்க. பெருசானோன மாத்திப்பேன் அப்படின்னு நெனச்சுட்டு. என்னால மாத்திக்கவே முடியாத விஷயம்னா, இது ஒண்ணு தான். சின்னதுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அது என்ன ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்சா தான் பொட்டுல இருந்து எல்லாமே, பேங்கிள்ல இருந்து எல்லாமே. முதல்ல ஆஃபீஸ் போகும்போது ஹேண்ட் பேக் கூட அந்த மாரி கொண்டு போயிட்டு இருந்தேன். ஹேண்ட் பேக், ஸ்லிப்பர் எல்லாம். இப்ப வந்து அது 2யும் கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்றேன். ஏதோ ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போறேன், கடை வைக்க போறேன், 5000 10,000க்கு வாங்கி வச்சிருக்கேன்னு நெனைக்காதீங்க. இது எல்லாமே என்னோட காஸ்டியூம். மேட்சுக்கு மேட்சா வாட்ச் போடணும், பொட்டு வைக்கணும், கம்மல் போடணும், ஸ்டெட் போடணும், ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்ட் இதெல்லாம் வந்து ஒரு வாரமா வீடியோக்கு போயிட்டு வந்துட்டு அப்பப்ப அங்கங்க எடுத்து பாக்ஸ்ல போட்டு கவர் போட்டு வச்சிருவேன். கிட்டத்தட்ட 10, 15 வருஷம் ஆனது இருந்தாலுமே பொட்டெல்லாம் பாருங்க அப்படியே அட்டையா வாங்கி வச்சிருப்பேன். ஏன்னா அதுக்கு மேட்சா வச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஆனா எல்லாத்தையும் தனித்தனியா வச்சிருப்பேன். ஸ்டோன் பேங்கிள் தனியா, பிளைன் பேங்கிள் தனியா, பிளாஸ்டிக் பேங்கிள் தனியா, ஹேர் கிளிப்லயே ஸ்டோன் கிளிப் தனியா, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா வச்சிருப்பேன். எல்லாத்தையுமே கவர் போட்டு போட்டு வச்சுப்பேன். ஸ்டெட்டுக்கு தனியா, அது எல்லாமே தனித்தனியா. எனக்கு வந்து இவ்ளோ இருந்தாலுமே என்னென்ன பொருள் வந்து எந்தெந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆரம்பத்துல எங்க பாவா வந்து பாத்தீங்கன்னா, இதையெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாரி பிளாஸ்டிக்ல வாங்கி குடுத்தாரு. இருக்க வந்து பாக்ஸ் சைஸ் பெருசாயிட்டே போறதுனால, இத வந்து பாத்தீங்கன்னா, "நீ வந்து எனக்கு வாங்கியே தர முடியாதுன்ட்டாங்க." இப்ப நான் ட்ரெஸ் வைக்கிற அந்த அட்ட டப்பி இருக்கும்ல, அதுக்குள்ள சேஃபா வந்து வச்சுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வீட்ல இருந்து வரும்போது நான் என்னதான் நகை போட்டு வந்தனோ இல்லையோ, இதையே டப்பா டப்பாவா கொண்டு தான் வந்தேன். பெருசானோன மாறிருவேன்னு நெனச்சாங்க எங்க அம்மா. ஆனா மாறல. இன்னைக்கு சண்டே ஃபுல்லா என்னோட ரேக் ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன். என் ஹஸ்பண்ட் அதுக்கு தனியா ஒரு ரேக்கே வந்து செஞ்சு குடுத்துட்டாரு. அதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு பொழுதே ஆயிடுச்சு.